அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் SMPS இல் உள்ள குறைபாடு மற்றும் சிக்கல்களை எவ்வாறு பட்டியலிடுவது என்பதை அறிந்து கொள்வோம். நோக்கங்கள்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்றால், 1. பழுதடைந்த SMPS கோல்டு கண்டிஷனில் அதை இயக்காமல் அடையாளம் காணப்பட்ட பிசிக்கல் குறைபாடுகளை பட்டியலிடுங்கள். 2. வோல்டேஜ் ஸ்டெபிலைசரின் பிரிவுகளை அடையாளம் காணவும். 3. பல்வேறு பிரிவுகளின் முக்கிய காம்பனன்ட்களை கண்டறியவும். இதை நடைமுறைப்படுத்த தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை சேகரிப்போம். ட்ரைனீஸ் டூல் கிட் 1 செட், ப்ரோப்ஸுடன் கூடிய மல்டிமீட்டர் 1, அட்ஜஸ்டபிள் டைப் டேபிள் லேம்ப் 1, மேக்னிஃபைங் லென்ஸ் 1, ஃபால்ட்டி SMPS கிட் 1, ஒசிலோஸ்கோப் 20 MPS 1, சோல்டரிங் ஐரன் கிட் 1, ஸ்பேர் காம்போனன்ட்ஸ்கள் தேவையான அளவு, ரோசன் கோட் சோல்டர் தேவையான அளவு. முதலில் இந்த நடைமுறையை செய்வதற்கு முன் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். நம்பர் 1, கணினியில் இருந்து அகற்றும் முன் மெயின்ஸ்களில் இருந்து SMPS யூனிட்டை துண்டிக்கவும். DC ஸ்டோரேஜ் எலக்ட்ரோலைட்டிக் கெபாசிட்டரை ஸ்டோரேஜ் செய்யாமல் வெறும் கையால் PCBயை தொட வேண்டாம். நம்பர் 3, கெபாசிட்டரின் குறுக்கே இருக்கும் கம்பிகளுடன் இணைக்கப்பட்ட ஒளிரும் விளக்கை பயன்படுத்தி ஸ்டோரேஜ் கெபாசிட்டரை வெளியேற்றவும். ஒரு ஒளிரும் விளக்கை எடுத்து ஸ்டோரேஜ் கெபாசிட்டரின் டெர்மினல்கள் முழுவதும் இணைக்கவும். விளக்கின் ஃபிலமெண்ட் கெபாசிட்டரின் ஒரு முனையங்களுடனும் தொடர்பை ஏற்படுத்துவதை உறுதி செய்யவும். விளக்கை இணைக்கும் போது அது சார்ஜ் செய்யப்பட்ட கெபாசிட்டரில் இருந்து மின்னோட்டத்தை எடுக்கும் போது முழு பிரகாசத்துடன் சுருக்கமாக ஒளிரும். கெபாசிட்டர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவதால் அது முழுமையாக வெளியேறும் வரை விளக்கின் பிரகாசம் படிப்படியாக குறையும். நம்பர் 4, ஸ்டாட்டிக் சார்ஜ் வெளியேறுவதற்கு கெபாசிட்டர் டெர்மினல்களை டிஸ்சார்ஜிங் ஸ்க்ரூ டிரைவர்களுடன் பயன்படுத்த வேண்டாம். நம்பர் 5, சோதனைகளுக்கு முன் செல்வதற்கு முன் மின்னழுத்தத்தை அளந்து 0 இருப்பதை உறுதி செய்யவும். நம்பர் 6, மல்டிமீட்டரை DC மின்னழுத்த பயன்முறையில் அமைத்து மல்டிமீட்டரின் சிவப்பு மற்றும் கருப்பு ப்ரோப்களை முறையே கெபாசிட்டரின் நேர்மறை மற்றும் எதிர்மறை டெர்மினல்களுடன் இணைக்கவும். கெபாசிட்டருடன் இணைக்கப்பட்ட மல்டிமீட்டரில் காட்டப்படும் மின்னழுத்த வசதியை கவனிக்கவும். கெபாசிட்டர் முழுமையாக வெளியேறப்பட்டால் மின்னழுத்த வசதி 0 வோல்ட்டுக்கு அருகில் இருக்க வேண்டும். இருப்பினும் கெபாசிட்டரில் ரெசிடுவல் சார்ஜ் ஏதேனும் இருந்தால் மல்டிமீட்டர் 0 வோல்டேஜ் ரீடிங்கை காண்பிக்கும். செயல்முறை டாஸ்க் 1, குளிர்நிலையில் உள்ள தவறான SMPS இல் உள்ள குறைபாட்டை பட்டியலிடுங்கள். ஸ்டெப் 1, SMPS அட்டையில் விவர குறிப்புகளை பதிவு செய்யவும். ஸ்டெப் 2, SMPS இல் இருந்து மெயின் சப்ளை வோல்டேஜ் துண்டிக்கப்பட்டதா என்பதை சரிபார்க்கவும். ஸ்டெப் 3, ஆரம்பத்தில் SMPS ஐ ஆஃப் நிலையில் வைத்திருப்பதன் மூலம் கோல்ட் செக்கிங் செய்யுங்கள். PCBயில் குறைபாடுள்ள காம்போனன்ட்கள். ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளைகளின் SMPS சூழலில் கோல்ட் செக்கிங் என்பது பொதுவாக SMPS குளிர்நிலையில் இருக்கும் போது அதை சோதிப்பது அல்லது சரி செய்வதை குறிக்கிறது. அதாவது அது சமீபத்தில் இயக்கப்படவில்லை. SMPS கவரை கழற்றுவதற்கு ஸ்க்ரூஸ்களை கவனமாக அகற்ற பொருத்தமான ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தவும். SMPS ஐ கவனித்து காட்டப்பட்டுள்ளபடி கவனிக்கப்பட்ட PCக்கள் குறைபாடுகளை பட்டியலிடுங்கள். நம்பர் 1, PCBயில் எரிந்த புகை வாசனை. PCBயில் எரிந்த அல்லது புகை நாற்றத்திற்கு ஒரு பொதுவான காரணம் காம்போனன்ட்களை அதிக வெப்பமாக்குவதாகும். இது அதிகப்படியான கரண்ட் ஃப்ளோ, மோசமான ஹீட் டிசிபேஷன் அல்லது செயலிழந்த காம்போனன்ட் காரணமாக இருக்கலாம். நம்பர் 2, PCB போர்டில் மின்தடை, டயோட், கருப்பு அல்லது கருகிய சேதம் போன்ற ஏதேனும் காம்போனன்ட்கள் உள்ளதா என சரிபார்க்கவும். நம்பர் 3, PCBயில் எந்த கெபாசிட்டரும் பொருந்துள்ளதா அல்லது இல்லை என்பதை சரிபார்க்கவும். ஒரு கெபாசிட்டரை அதன் மதிப்பிடப்பட்ட விவர குறிப்புகளுக்கு அப்பால் மின்னழுத்தங்கள் அல்லது கரண்ட்ஸ்களுக்கு வெளிப்படுத்துவது கெபாசிட்டரின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். இது அதிக வெப்பம் மற்றும் விகிதத்திற்கு வழிவகுக்கும். மின்னழுத்த ஸ்பைக்குகள், சக்தி அதிகரிப்பு அல்லது முறையற்ற சர்க்கியூட் டிசைன் காரணமாக இது நிகழலாம். நம்பர் 4, ஷார்ட் சர்க்கியூட் காரணமாக PCB போர்டு கருமையாகி விட்டதா என சரிபார்க்கவும். மின்னோட்டமானது உத்தேசிக்கப்பட்ட பாதையை தவிர்த்து திட்டமிடப்படாத பாதையில் பாயும் போது ஷார்ட் சர்க்கியூட்கள் நிகழ்கின்றன. பெரும்பாலும் வெவ்வேறு ஆற்றலை கொண்ட 2 புள்ளிகளுக்கு இடையே நேரடி இணைப்பு காரணமாக இது நிகழும்.
டாஸ்க் 3. நம்பர் 1. பிசிபி போர்டுகளுடன் இணைக்கப்பட்ட வயர்கள் உடைந்ததா என சரிபார்க்கவும். பிசிபி போர்டுகளுடன் இணைக்கப்பட்ட வயர்களை பார்வையால் ஆய்வு செய்வதன் மூலம் தொடங்கவும். உரித்தல், வெட்டுகள் அல்லது காப்பு உடைப்பு போன்ற உடல் ரீதியான சேதங்களின் அறிகுறிகளை காணவும். சோல்டர்ட் அல்லது டெர்மினல்களுக்கு கம்பிகள், கிரம்ப்ட் அல்லது சுருக்கப்பட்ட பகுதிகளுக்கு கவனம் செலுத்துங்கள். நம்பர் 2. பிசிபியில் ஏதேனும் டார்க் கட் உள்ளதா என சரிபார்க்கவும். இடைவெளிகள், கீறல்கள் அல்லது டிஸ்பங்க்ஷன் போன்ற டிராக்குகளுக்கு பிசிக்கல் சேதம் ஏற்படுவதற்கான அறிகுறிகளை பார்க்கவும். பிசிபி டிராக்குகளை ஆய்வு செய்ய பூத கண்ணாடியை பயன்படுத்தவும், குறிப்பாக டிராக்குகள் சரியாகவோ அல்லது அடர்த்தியாகவோ இருந்தால். நம்பர் 3. பிசிபி போர்டில் ஏதேனும் கனெக்டர்கள் உடைந்துள்ளதா என சரிபார்க்கவும். உடைந்த கனெக்டர்கள் தளர்வாகவோ அல்லது தள்ளாடுவதாகவோ உணரலாம். இது பிசிபியுடன் பாதுகாப்பாக இணைக்கப்படவில்லை என குறிக்கிறது. நம்பர் 4. பிசிபி போர்டில் ஏதேனும் ட்ரை சாலிடரிங் புள்ளிகள் உள்ளதா என சரிபார்க்கவும். மந்தமான, கிரைனி அல்லது கடினமான மேற்பரப்பு அமைப்பை கொண்ட ஜாயிண்ட்களை தேடுங்கள். ட்ரை சாலிடரிங் பயன்பாட்டுகளின் பொதுவான பண்புகள் இவை. ட்ரை சாலிடர் ஜாயிண்ட்கள் உடையக்கூடியதாக உணரலாம் அல்லது ஒழுங்காக சாலிடர் செய்யப்பட்ட ஜாயிண்ட்களுடன் ஒப்பிடும்போது மோசமான இயந்திர வலிமையை கொண்டிருக்கலாம். நம்பர் 5. பிசிபியில் ஸ்விட்ச் டிரான்சிஸ்டர்கள் ஏதேனும் உள்ளதா என சரிபார்க்கவும். டிரான்சிஸ்டர்கள் பிளேயிங் அவுட் ஆவதற்கான பொதுவான காரணங்களில் அதிக மின்னழுத்தம், அதிக மின்னோட்டம், ஷார்ட் சர்க்கியூட் அல்லது இன்ஸ்டாலேஷன் அல்லது செயல்பாட்டின் போது முறையற்ற கையாளுதல் ஆகியவை அடங்கும். SMPS இல் ஃபியூஸ் ப்ளோன் ஆகியுள்ளதா என்று பார்க்கவும். ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளையில் SMPS இல் உருகி வெடித்திருந்தால் அது சர்க்கியூட்ரியில் தவறு இருப்பதற்கான அறிகுறியாகும். டாஸ்க் 4. நம்பர் 1. SMPS இன் சூடான சரிபார்ப்பு மற்றும் அவுட்புட் வோல்டேஜை அளவிடவும். நம்பர் 2. SMPS மின்விசிறி வேலை செய்கிறதா இல்லையா என கவனிக்கவும். விசிறியை பார்க்கவும், ஆய்வு செய்வதன் மூலம் தொடங்கவும். அது சுத்தமாகவும் சுழலாமல் தடுக்கும் எந்த தடையும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்யவும். விசிறி பிளேடுகளில் ஏதேனும் சேதம் அல்லது தேய்மானம் அறிகுறிகள் உள்ளதா என சரிபார்க்கவும். நம்பர் 3. SMPS-க்கு சக்தியை கொடுக்கவும். கணினி அல்லது மின்னணு சாதனத்தில் SMPS நிறுவப்பட்டிருந்தால் சாதனத்தை இயக்கவும். SMPS-க்கு மின்சாரம் பயன்படுத்தப்படும் போது மின்விசிறி சுழல ஆரம்பிக்க வேண்டும். நம்பர் 4. கனெக்டர்கள் மற்றும் பல்வேறு டெஸ்ட் பாயிண்ட்களில் உள்ள வோல்டேஜை கவனித்து அட்டவணையில் அப்சர்வேஷன்களை பதிவு செய்யவும். நம்பர் 5. SMPS இன் இன்புட் மற்றும் அவுட்புட் வோல்டேஜை அளவிட மல்டிமீட்டரை பயன்படுத்தவும். SMPS இன் எதிர்பார்க்கப்படும் அவுட்புட் வோல்டேஜிற்கு பொருத்தமான AC மின்னழுத்த வரம்பிற்கு மல்டிமீட்டரை அமைக்கவும். நம்பர் 6. 3 டெர்மினல் மெயின்ஸ் கார்டு முழுவதும் AC மின்னழுத்தத்தை அளவிட தொடங்கவும். சீரியல் நம்பர் 1. பாராமீட்டர் டு மெஷர் phase to neutral voltage AC 230 வோல்ட் ரிமார்க்ஸ். நம்பர் 2. phase to earth 230 volts. நம்பர் 3. நியூட்ரல் டு earth 5 வோல்ட். நம்பர் 7. DC மின்னழுத்தத்தை பொருத்தமான வரம்பில் அளவிட மல்டிமீட்டரை அமைக்கவும் மற்றும் SMPS விநியோகத்தை இயக்கவும். P4 கேபிள் கனெக்டர்கள் முழுவதும் DC மின்னழுத்தத்தை அளவிடவும் மற்றும் அளவீடுகளை பதிவு செய்யவும். சீரியல் நம்பர் 1. டிஸ்கிரிப்ஷன். கிரவுண்ட். வயர் கலர் கருப்பு, மெஷர்ட் வோல்டேஜ். நம்பர் 2. கிரவுண்ட் கருப்பு. நம்பர் 3. +12 VDC மஞ்சள். நம்பர் 4. +12 VDC மஞ்சள். ரீகேப். இந்த வீடியோவில் தவறான SMPS-இல் அடையாளம் காணப்பட்ட பிசிக்கல் குறைபாடுகளை எவ்வாறு பட்டியலிடுவது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். பார்த்ததற்கு நன்றி.